எம்பெருமானின் ஆத்மபந்துக்களை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். பிறப்பு முதல் இறப்பு வரை இது எல்லாம் நல்லாவே புரிஞ்சுண்டு வாழணும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படக்கூடிய அனைத்துமே அனித்தியம். பிறப்பு உறவு, இறப்பு பிரிவு. பிறந்து அப்புறம்தான் உறவு, பந்தம், பாசம். அதே சமயத்தில் தாய் கருவில் இருந்து உருவாத்திலேருந்து உருவான உடனே நம்மளுடைய இறப்பு வரை நிர்ணயித்தே நாம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் இடைப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள், உயர்வு தாழ்வு, மானம் அவமானம் இவையனைத்தையும் ஒன்றாக பார்க்க கற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் இறையை புரிந்து கொண்டு இறையுடன் ஐக்கியப்பட்டு பிரம்மத்துடன் நாம் சேர்வதற்குண்டான பாதை நமக்கு தெரியும். பிறப்பு எப்படி நிச்சயமில்லாதோ உறவும் நிச்சயமில்லாதது. மரணம் எப்படி நிச்சயிக்கப்பட்டதோ இறப்பு, அதேபோல் பிரிவும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா யாரையுமே தொடர்ந்து பயணிக்க முடியாது, பயணம் செய்ய மாட்டார்கள். எதுவாவது ஒரு விதத்தில், ஒரு வேளையில், ஒரு வகையில் பிரிவை சந்திப்போம், பிரிவோம், பிரிந்து விடுவோம். அதே சமயத்தில் யாரும் துணை இல்லை. என்னதான் போய் என்னதான் செஞ்சாலும் இறைவன் ஒருவன்தான் நிச்சயம், இறைவன் ஒருவன்தான் நிர்ணயித்து நம் வாழ்க்கையை கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன துயரம் வந்தாலும் இறைவன் பார்த்துக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துடன் சரணாகதி என்று சொல்லக்கூடிய பூரண சரணாகதியை இறைவன் விரும்புகிறான். நடுவில் நம்ம இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இங்கே போகிறோம், இவர் சொல்கிற அதெல்லாம் ஒரு விதமான மாயை. இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா, எல்லாத்தையும் அறிந்தவன், அறிந்து தெரிந்து பார்த்து கொண்டிருப்பவன், பார்வையாளர் என்று சொல்லக்கூடிய இறைவன் திருவடியை பற்றி கொண்டு இறைவன் நாமத்தை சொல்லி இறைவனை நாம் பிரார்த்தனை செய்தால்தான் கர்மமும் தொலைந்து கண்ணன் திருவடியை பற்றி கொண்டு நாம் பிறவா வரத்தை பெற முடியும். பெறுவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.